ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சேமியா உப்புமா. டக்குன்னு ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு குயிக் அண்ட் ஈஸி டிஃபன் ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ இது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ரெசிபிங்க. நம்மளுக்கு நிறைய இன்ஸ்டன்ட் சேமியா வெரைட்டிஸ் கிடைக்குது. அதனால கரெக்டாக பக்குவமாக தாளித்து அந்த தண்ணி அளவில் கரெக்டாக சேர்க்கும் போது தாங்க சேமியா உப்புமா நல்ல உதிரி உதிரியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சேமியா உப்புமா நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாகவும் அதே சமயம் உதிரி உதிரியாகவும் தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த தண்ணி அளவில் நம்ம கரெக்டாக வைக்கும்போது சேமியா உப்புமா நம்ம பர்ஃபெக்டாக செய்யலாங்க. இந்த ரெசிபியை நிறையா பேர் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது நார்மல் உப்புமா செய்கிற சேமியா, அந்த தின்னான வெரைட்டி, சன்னமான வெரைட்டி சேமியா, அது எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாங்க. அது எப்படி செய்கிறது, தண்ணி அளவெல்லாம் எப்படி வைக்கிறது, குழஞ்சி போகாமல் எப்படி செய்யணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே நான் ஒரு பேக்கெட் சேமியாவை ஓப்பன் பண்ணி ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த கப்பால் ஒரு கப்பு சேமியா எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சாச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். அடுத்ததாக இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாங்க. நல்லா எல்லாம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இந்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது அது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இதில் நல்ல பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. அந்த வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை போட்டு விட்டுறலாம். அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கணும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கணும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. பாருங்க, வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம், கொஞ்சம் கிரன்ச்சியாக வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணின தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகட்டும். பாருங்க, தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் காய்கறிகள் எல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். ஒரு 50 கிராம் அளவுக்கு பீன்ஸை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பீஸ் ஒரு 50 கிராம் அளவுக்கு. இது கூட கேரட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. அதுவும் ஒரு 50 கிராம் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருவோம். காய்கறிகள் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ காய்கறிகளுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க. உப்பு சேர்த்து விட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். உப்பு சேர்த்துட்டா குயிக்காக அந்த காய்கறிகள் எல்லாம் குயிக்காக வதங்கி வெந்துடும். இங்கே நான் அந்த ஃப்ரெஷ் பீஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறேன், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் வதங்கி வெந்து வரணும். இங்கே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டுமே இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சா குயிக்காக அந்த காய்கறிகள் வெந்துடும். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம். காய்கறிகள் நல்லா வதங்கி வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேங்க. அந்த தண்ணியெல்லாம் பாருங்கள் சுண்டிருச்சு. காய்கறிகளும் நல்லா வதங்கி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேமியா வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த கப்பில் 1 கப்பு சேமியா எடுத்திருந்தோங்க. அதாவது ஒரு பேக்கெட் சேமியாவை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 180 கிராம் இருக்கும். இப்போ அதுக்கு எந்த கப்பில் சேமியா அளந்து எடுத்துக்கிட்டோமோ அதே கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 500 ml தண்ணி. ஒரு பேக்கெட் சேமியாவுக்கு 500 ml தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம்.
இப்போ உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம காய்கறி வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோம், அதை செக் பண்ணி பார்த்துட்டு மீதி உப்பு சேர்த்தாச்சுங்க. நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொதிக்கிறதுக்கு விடுவோம். 1 நிமிஷம் மூடி வச்சுருவோம். தண்ணி கொதிச்சு வரட்டும். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அளந்து வச்சிருக்கிற சேமியாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சேமியா சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். அது கிளறவே அந்த தண்ணியில் அப்படியே மூழ்கிரும். இது சரியாக போகும் இந்த தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்த்தா ரொம்ப ஸ்டிக்கி ஆயிரும், குழஞ்சு போயிடும். சேமியா உப்புமா அப்புறம் சொதன்னு இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தாவே போதும். பர்ஃபெக்டாக ஜம்முன்னு வெந்துடும். பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ அகைன் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3-4 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். 3-4 நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம். தண்ணி ஒரு 95% அப்சார்ப் ஆகிடுச்சு. சேமியா ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு அந்த கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் அந்த கடாயோட சூட்டுக்கே சேமியா வெந்துடும். நம்ம இதுக்கு மேலே ஸ்டவ்வை ஆனில் வச்சுருக்கக்கூடாது. ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு அகைன் அந்த மூடியை மேலே வச்சு விட்டுருவோம். ஒரு 1-2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே அந்த கடாயோட சூட்லேயே சேமியா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கிளறி எடுத்து பரிமாறிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான சுவையான சேமியா உப்புமா ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. பாருங்க, நல்ல ஃப்ளஃபி அண்ட் சாஃப்டாகவும் இருக்குது, அதே சமயம் உதிரியாகவும் இருக்குது, குழஞ்சு போகலை, ரொம்ப ஸ்டிக்கி ஆகலை. ஸோ இந்த மாதிரி நம்ம சேமியா உப்புமா தாளிக்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் ரெசிபி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ கம்ஃபர்டபுளாக ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி காய்கறிகள், இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும் போது குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கு வரைக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஹெல்த்தியான ஒரு மீலாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.